தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அமளிநகர் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்க தாமதமானதால் பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நியாய விலை கடை மட்டுமே செயல்படுவதால் அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்க முடியாமல் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தனி ரேஷன் கடை அமைத்து மாதத்தில் 3 முறை பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தண்ணி வாடுதான் திருச்செந்தூர் ஆட்களை இங்கே சேர்க்கப்படும். இவன் அங்கே போய் போடுறதுனால இங்கே நாள் கடந்து போகுது. அதனால அம்மணிபுரத்துக்கு தண்ணி வாடுதாங்க. எங்களுக்கு ஆட்கள் நிறையா இருக்கு. எத்தனை கடைக்கும் பார்க்குறதுன்னு இந்த ஒரு கோரிக்கை எங்களுக்கு நடத்திட்டாங்க. அரசாங்கத்தை 17ஆம் தேதி சாமான் கொடுக்குறாங்கன்னா எப்படி? 17ஆம் தேதி தான் எல்லாருக்கும் என்ன பருப்பு தேவைப்படுதா? மாச துவக்கத்துல எல்லாம் தேவைப்படாதா? 17ஆம் தேதி தான் சாமானே கொடுக்குறாங்க. என்ன செய்வோம் நாங்க? 17ஆம் தேதி தான் சாமானே இறங்குது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் அடுக்கடுக்காக புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்னிலை மேல்பாகம் பகுதியில் தனியார் நிறுவனம் கம்பம் அமைத்து லைன் எடுத்துச் செல்வதால் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தென்னிலை முதல் கார்வழி வரையிலான இணைப்பு சாலையை சீரமைக்க கடந்த 3 ஆண்டுகளாக புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உழவர் சந்தை தாமதமாக திறப்பதால் விளைபொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே காட்டு யானை தாக்கி முதியவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. விராலிக்காட்டூரில் அங்கப்பன் என்ற முதியவர் ஒற்றை ஆண் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். தொடர்ச்சியாக காட்டு யானை விவசாய நிலங்களில் புகுந்து உயிர் சேதத்தை ஏற்படுத்துவதால் வன எல்லைப் பகுதியில் தடுப்புச் சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசும் வனத்துறையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே விஷவண்டுகள் தாக்கி 8 பேர் பாதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போத்தராவூத்தன்பட்டி கிராமத்தில் விவசாய தோட்டத்தில் வளர்ந்திருந்த களைச்செடிகளை அகற்றும் போது விஷவண்டுகள் தாக்கி 8 கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி சாலை ஓர கடைகளை அகற்றியதால் வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாதனூர் பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்பு செய்து சாலை ஓர கடைகள் செயல்பட்டு வருவதாக கூறி L&T நிர்வாகத்தினர் கடைகளை அகற்றினர். இதையடுத்து 50க்கும் மேற்பட்ட சாலை ஓர வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.